எடப்பாடி தான் கடைசி பொதுக்குழு. இனி வருகிற பொதுக்குழுக்கு எடப்பாடி தலைமை தாங்க வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துக்கு இனி ஒருவர் வருவார். அதற்கு அமித்ஷா பிளான் போட்டுட்டார். அது நடக்க போகுது. அதிமுக அப்போ அந்த தேர்தலில் அதிமுக ஒரு வலிமையான பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. திமுகவுக்கு தாவேக்காவுக்கு தான் போட்டி. தேமுதிகவோ இல்ல பாமகவோ அதிமுக அணிக்கு போறதுக்கான விஷயங்கள் தான் தெரியுது. அவங்க தாவேக்காக்கு சிக்னல் கொடுத்த மாதிரி கூட தெரியலையா? யாரு? பிஎம்கேவோ இல்ல டிஎம்டிகேவோ. அப்போ அது அதிமுக கூட்டணி வலிமையாகும்ல? அதிமுக கூட்டணி வலிமையாவதற்கு வாய்ப்பே இல்லை தம்பி. அங்கதான் எந்த கட்சியும் போகல. ஏற்கனவே இருந்த எஸ்பிடிஐ கட்சியே போயிடுச்சு. எடப்பாடியை நம்பி யாரும் வரமாட்டாங்க. அதனால அந்த கட்சி இனிமேல் விரிவான கூட்டணி மெகா கூட்டணின்னு சொன்னார்ல, ஒரு கூட்டணி வரப்போறது இல்லை. தனிமைப்பட்டு கிடக்கிறது அதிமுக. அந்த கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு அவர் இடையூறாக இருந்தார். இப்ப மீண்டும் அமித்ஷா அந்த கட்சியில பன்னீர்செல்வத்தை சேர்க்க முயற்சிப்பதாக எனக்கு தகவல். பன்னீர்செல்வத்தை சேர்க்க முயற்சிக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலரையும் சேர்க்க முயற்சிக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடந்தா மறுபடி அதிமுக எப்படி ஷேப் ஆகும்? சசிகலா அம்மா உள்ளுக்கு வந்தாதான் ஷேப் ஆகும். அது வரைக்கும் ஆகாது.